தங்கள் நிறுவனத்தின் எல்லா அலுவலகங்களையும் பார்வையிட்டுவிட்டு கடைசியாக சென்னை அலுவலகத்தை கவனிக்க சீனியர் டைரக்டர் பிரசாத் வருகிறார். அன்று காலை விமானத்தில் வந்து இறங்கப் போகிறவரை காசிநாத் சந்தித்து அழைத்து வரப்போகிறார் என்ற செய்தி எப்படியோ ஒழுகி எல்லோரையும் விழிப்படையச் செய்திருந்தது. பரபரப்பும் சுறுசுறுப்புமாக அன்று காலை அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருந்தது. மேனேஜர் காசிநாத்தின் கட்டுப்பாட்டில் பெட்டிப்பாம்பாகிவிட்ட பதஞ்சலி பிரசாத்தின் வருகையை கேட்டு துவைத்த துணியாக துவண்டு விட்டிருந்தார். வழக்கமாக முகம் முழுவதும் பளிச்சிடும் தம் பற்களை உதடுகளால் இறுக்கமாக மூடிக்கொண்டு ஃபைல்களை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தார். டைப் இயந்திரங்கள் தொடர்ந்து கோஷமிட்டு கொண்டிருந்தன. எல்லோரிடமும் ஒரு அழுத்தமான ஆவல். தோழி லதா கணவனுடன் ஊருக்கு சென்ற பின்னர் சுருக்கமாக ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அதற்கு பின் நீண்டதொரு மௌனம். அலுவலக முகவரிக்கு தனக்கு கடிதம் ஏதாவது வருகிறதா என்று மங்களா நித்தமும் எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள். டைரக்டர் நம்ம மேனேஜரோட மொத்த வியாபார கிடங்குகளை பார்த்துவிட்டு வந்துட்டு இருக்காராம். எப்படியோ கிடைத்த தகவலை ஆபீஸ் பையன் தேநீர் கோப்பையுடன் விநியோகித்தான். அப்படியே அன்று காலை தபாலில் வந்த ஒரு கடிதத்தையும் மங்களாவின் முன் வைத்தான். லதா அவளுக்கு எழுதியிருந்த கடிதம் அது. கையில் எடுத்தபோதே கனமாக இருந்தது. பக்கம் பக்கமாக வரிந்து தள்ளியிருக்கும் லதாவின் கடிதத்தை உடனடியாக படிக்க ஆவலாக இருந்தது. ஆனால் எந்த சமயமும் டைரக்டர் வரலாம் என்ற அச்சத்தில் சற்றென்று அதை தன் கைப்பைக்குள் அடக்கப்படுத்தி கொண்டு விட்டாள். கண்ணாடி கதவை அகல திறந்து கொண்டு பையன் பணிவாக நின்றான். வியப்பு கலந்த பரபரப்பு எல்லோருடைய தொண்டையையும் அடைத்தது. ஒரு தந்தி மூலம் அவர்கள் எல்லோரையும் ஆட்டி படைத்த அந்த மனிதர் எப்படி இருப்பார்? உற்று பார்க்க மங்களாவுக்கும் ஆவல். ஆனால் அதே சமயம் அச்சம். ஒரு ஃபைல் குவியலுக்குள் தலையை புகுத்தி கொண்டு விட்டாள். நமஸ்தே. கம்பீரமான குரலும் டக் டக் என்று ஒலித்த காலணிகளின் ஓசையும் எல்லோரையும் எழுந்து நிற்கச் செய்தன. வேகமாக மார்பு துடிக்க மங்களா நிமிர்ந்தாள். பலதரப்பட்ட வியாபாரங்களை கொண்ட அந்த மாபெரும் நிறுவனத்தின் தலைவராக இருக்க தகுதி வாய்ந்த கம்பீரமான தோற்றம். கோட் ஷர்ட் டை அலங்காரத்தில் பளபளத்த ஷூக்கள் தரையில் தாளமிட அவர் உள்ளே வந்து நின்றபோது கூரையை தொட்டு விடுவார் போன்ற உயரம், அதற்கேற்ற பருமன், மிடுக்கான பார்வை. பிரமித்து போன மங்களாவின் குரல் ஒட்டுமொத்தமாக எழுந்த நமஸ்தே சப்தத்தில் ஒளிந்து கொண்டது. கைகூப்பி கொண்டு பணிவாக நின்ற தன்னை அவர் ஏன் அப்படி பார்த்தார்? அவளுக்குள் ஒரு சிறு கலவரம். சிறிது பொழுதில் அவளுக்கு ஆபீஸ் அழைப்பு வந்தது. பையன் மேஜை மீது கொண்டு வந்து வைத்த துண்டு கடிதத்தில் காணப்பட்ட குறியீடுகள் கொண்ட ஃபைல்களை விரைவாக தேடி அடுக்கி எடுத்துக்கொண்டு அவள் உள்ளே சென்றாள். அப்பாவும் பிள்ளையும் அருகருகே அமர்ந்து கொண்டு குடும்ப விஷயங்களை கொட்டி அளந்து சிரிப்பது போன்று உள்ளே ஒரு காட்சி. மேஜை மீது கிடந்த ஃபைல்களை திறந்து கூட பார்க்காது காசிநாத் சொன்ன எதையோ கேட்டுவிட்டு உரத்த குரலில் சிரித்து கொண்டிருந்தார் பிரசாத். அவர் உடம்பும் நாற்காலியும் குலுங்கி கொண்டிருந்தன. எப்பொழுதும் போல காசிநாத்தின் முகத்திலே லேசாக புன்னகை அரும்பிக் கொண்டிருந்தது. இருவருக்கும் சாப்பிட சூடான சமோசாக்களோடு கோப்பைகளில் தேநீரை கொண்டு வந்து பையன் வைத்துவிட்டு பறந்தான். ஒரு சமோசாவை கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல கடித்தபடி திரும்பினார் பிரசாத். எதிரே வந்து நின்ற அவளை ஏற இறங்க உற்று பார்த்தார். இவங்க தான் மிஸ் மங்களா. நம்ம அக்கவுண்ட் செக்ஷனில் காசிநாத் முடிக்கவில்லை. ஓ, சம்பள உயர்வுக்கு சிபாரிசு செய்யப்பட்ட பெண்தானே? ஐ சி என்றார் டைரக்டர். தோல் உரிக்காத வாதுமை பருப்பை போன்று லேசானதொரு சுருக்கம் கன்னத்து தசைகள் மீது பரவி கண்களின் கடைசியில் இறுக்கமாவதை கவனித்தாள். அவள் மேஜை மீது ஃபைல்களை வைத்துவிட்டு தரையை பார்த்தாள். அவர் எதற்காக அப்படி தமக்குள்ளே சிரித்துக் கொள்கிறார்? அவளது காதுகள் இரண்டும் வெட்கத்திலே கவகவென்று எரிந்தன. தேங்க்யூ மிஸ் மங்களா, காசிநாத் கணீர் என்று சொன்னான். நின்று கொண்டிருக்க தேவையில்லை, நீங்கள் போகலாம் என்று துணித்த அந்த குரலின் அழுத்தத்தை புரிந்து கொண்டாள். சட்டென்று திரும்பி அங்கிருந்து வெளியேறினாள். கதவை முழுவதும் மூடுவும் முன் இடுக்கு வழியே புகுந்து புறப்பட்ட பிரசாத்தின் சிரிப்பொலி அவள் காதுகளை குடைந்தது. காசிநாத் மெல்லியதாக புன்னகைத்து கொண்டிருந்தான். ஆனால் உடம்பெல்லாம் குலுங்க உரத்த குரலில் டைரக்டர் சிரிக்க மேனேஜர் அப்படி என்ன ஒரு நகைச்சுவை கதை சொல்லிவிட்டிருப்பார்? மங்களாவுக்கு தாங்குணாத வியப்பு. மேனேஜருக்கும் டைரக்டருக்கும் இடையே அப்படி ஒரு நெருக்கமான நேச உறவா? அவளது எண்ணங்களின் எதிரொலி போல டைபிஸ்ட் மாலினி பதஞ்சலியிடம் தாழ்ந்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தாள். மேனேஜர் லேசுப்பட்டவர் இல்லை. டைரக்டரை அப்படியே தன் கைக்குள் போட்டு வச்சிருக்கார். மேலே என்னவோ சொல்ல வந்ததை
அவள் டக்கென்று நிறுத்தி கொண்டு விட்டாள். மங்களாவால் ஊகிக்க முடிந்தது. அத்தனை கெட்டிக்கார மேனேஜர் இப்போது மங்களாவின் கைக்குள்ளே. அலுவலகம் முழுவதும் பரவியிருக்கும் கிசுகிசுக்களை அவள் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? வெறும் வாயை மெல்கிறவர்களுக்கு அவள் கிடைத்தது போல காய்ச்சல் அடித்த அன்று காசிநாத் காரில் அவள் போனது பெரிய கதையாகிவிட்டிருக்கிறது. கோபத்தில் கன்ற விழிகளால் அவர்கள் இருவரையும் வெறித்துவிட்டு மங்களா தன் இருக்கையில் உட்கார்ந்தாள். பகல் உணவின் போதுதான் அவளுக்கு தன் தோழியின் கடிதத்தை பிரித்து படிக்க நேரம் கிடைத்தது. அவள் எதிர்பார்த்தபடியே லதா தன் இல்வாழ்க்கையை பற்றி வரிந்து தள்ளியிருந்தாள். இப்படிப்பட்டதொரு நிறைவான வாழ்க்கை எனக்கு அமையும் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை. என் கணவர் மிகவும் நல்லவர். என் விருப்பு வெறுப்புகளை மதிக்கத் தெரிந்தவர். அதே சமயம் வெகுளியான மனம் படைத்தவர். அம்மா சமையலை கவனித்துக் கொள்கிறாள். வீட்டு வேலை செய்ய வேலைக்காரி இருக்கிறாள். அவர் அலுவலகம் போனதும் நான் பொழுதை ஓட்ட நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன். டேப் ரெக்கார்டரில் நிறைய பாடல்களை கேட்கிறேன். நிறைய சினிமாக்களை அவருடன் பார்க்கிறேன். வாழ்க்கை சுவாரஸ்யமாக சுவையாக நழுவி கொண்டு போகிறது. உள்ளடங்கிய குளியல் அறைகள் கொண்ட 3 பெரிய படுக்கை அறைகள், சாப்பாட்டறை, வரவேற்பறை, சமையல் அறை இத்தியாதி வசதிகள் கொண்ட பெரிய பிளாட் எங்களுடையது. அம்மாவுக்கு ஒரு தனி அறை கொடுத்து விட்டிருக்கிறோம். இப்போது அவளுக்கு வழக்கமாக வரும் வயிற்று வலி கூட மறைந்து விட்டிருக்கிறது. ஆமாம் மங்களா, ஒரு வேண்டுகோள். வருஷ முடிவில் உனக்கு 1 மாதம் சம்பளத்துடன் லீவு கிடைக்குமே, அப்போது ஏன் நீ பம்பாய்க்கு வந்து எங்களுடன் தங்கக்கூடாது? அம்மா உன்னை இங்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறாள். என் கணவரும் என்னுடன் சேர்ந்து உன்னை எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக விரும்பி அழைக்கிறார். யோசித்துப்பார், மற்றவை பிறகு. அன்று ஹாஸ்டலுக்கு திரும்பிய பின்னர் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் ஒரு முறை தோழியின் கடிதத்தை ரசித்து படித்தாள். தோழி லதாவுக்கு தாராளமான மனம். இப்பொழுதுதான் கல்யாணமாகி அவள் கணவனுடன் வாழத் தொடங்கியிருக்கிறாள். அதற்குள் தோழியை அழைத்து தன் வீட்டில் சீராட்ட வேண்டுமென்று ஆவல். மங்களாவுக்கும் மனமான தமக்கைகள் இருக்கிறார்களே, அவர்களில் ஒருத்தி எப்பொழுதாவது லீவுக்கு 4 நாள் தங்கிவிட்டு போக எங்கள் வீட்டுக்கு வாயேன் என்று அழைத்திருக்கிறார்களா? குளித்து முடித்து வேறு உடுத்தி கொண்டு கண்ணாடி முன் தலையை வாரியபடி நின்று கொண்டிருந்தாள். கதவு மெல்ல தட்டப்பட்டது. உங்களை காண ஒரு அம்மா வந்து பொது ஹாலில் காத்திருக்கிறாங்க. பணிப்பெண் புன்னகைத்து விட்டு மறைந்தாள். கூந்தலை வாரி முடித்து பொட்டு வைத்து கொண்டு விரைவாக கீழே வந்தாள். அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததுதான். ஆனாலும் அச்சத்திலே நெஞ்சு படபடுத்தது. எப்படி சமாளிக்கப் போகிறோம்? பயத்தில் கால்கள் பின்னின. நல்ல வேளை, பொது ஹாலில் அது சமயம் யாரும் இருக்கவில்லை. கூட்டம் சாப்பாட்டு அறையில் இருந்தது. வாங்கோ மன்னி, நாங்கள் இப்போ காஃபி சாப்பிட்ற வேலை. நீங்களும் என்னோட வந்து கொஞ்சம் ஹாஸ்டல் காஃபி சாப்பிட்டு பாருங்கள். பதட்டத்தை சமாளித்து கொண்டு புன்முறுவல் அளித்தாள் மங்களா. கோபம் கண்களில் தெறிக்க அனுசியா சற்றென்று உட்கார்ந்திருந்த நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றாள். இங்கே விருந்து சாப்பிட நான் வரல. ஒரு வார்த்தை உன்னை கேட்கணும்னு மனசு துடிச்சது, வந்திருக்க. உங்கள் அண்ணா காரில் வெளியே காத்துட்டு இருக்கார். உட்கார்ந்து பேசுங்க மன்னி. உட்கார நேரம் இல்லை, மனசும் இல்லை. பெத்த குழந்தையைப் போல உன்னை நானும் அண்ணாவும் கவனித்து கொண்டதுக்கு இதுதானா எங்களுக்கு பரிசு? மன்னி, 2 பேருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பவும் உங்களை நன்றி உணர்வோடு நினச்சிக்கிறேன். எவ்வளவு நன்றியோடு இருக்கேங்கிறதத்தான் நிரூபிச்சிட்டியே. வீட்டை விட்டு தனியாக இங்கே வந்து உட்கார்ந்துண்டு எங்கள் மூஞ்சியில் கரிய பூசிட்ட. எங்கள் சம்மந்தி கேட்குற ஒரு கேள்விக்கு நாக்க பிடுங்கிண்டு சாகலாமான்னு அவமானமாக இருக்கு. உங்கள் மேலே குத்தமில்லை. அந்த பெண்ணு அத்தனை திமிர் பிடிச்சவ, அடங்காப்பிடாரி அப்படின்னார் சம்மந்தி. மங்களா முகம் சிவந்து போனாள். பொங்கி புரண்ட ஆத்திரத்தில் அவள் உதடுகளும் மூக்கும் துடித்தன. உங்க சம்பந்திக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு என்னை பற்றி பேச என்ன அதிகாரம் இருக்கு? சம்பந்தியை விட்டு தள்ள. ஊர்வாயை உன்னால் மூட முடியுமா? அத்தான் வசந்த் வந்து சொன்ன சங்கதியை கேட்டு உங்க அண்ணா அப்படியே இடிஞ்சு போயிட்டார். எனக்கு தலை தூக்க முடியல. இப்படி கெட்டழிஞ்சு போறதுக்குத்தான் வீட்டை விட்டு கிளம்பினியோ? பீறிக்கொண்டு வந்த சீற்றத்தில் மங்களாவால் பேச முடியவில்லை. அனுசியாவை கோபத்துடன் வெறித்து பார்த்தாள். உங்க ஆஃபீஸ் மேனேஜராமே அவன், தினமும் இங்கே வரானாம். அவன் காரில் நீ ஊர் சுத்துண்டு இருக்கியாம். இதெல்லாம் கேட்க எத்தனை அசிங்கமா இருக்கு. அத்தான் வசந்த் கதையை பலமாக திரித்திருக்கிறான். தடியன். அத்தான் சொன்னது நிஜம்தான் மன்னி. என்ன சொல்ற? இந்த மேனேஜருக்கும் உனக்கும்
மணியின் குரல் கிரீச்சிட்டது. ஆமா மணி, அவர் என்னை விரும்புகிறார், நானும் அவரை விரும்புகிறேன். கல்யாணம் பண்ணிக்க போறோம். அடிப்பாவி, எத்தனை துணிச்சல்! இஷ்டப்படுகிறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எல்லோரையும் போல வாழப்போகிறோம். அது தப்பா? ஷைலா கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம், நாம் பண்ணிட்டு வாழக்கூடாதா? உனக்கு அதுக்கு யோகம் இல்லாது இருந்தது. நாங்கள் எத்தனையோ பாடுபட்டோம், முடியலை. உங்களால் முடியலை. இப்போ நானே பார்த்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிட்டேன். அது கூட தப்பா? ஆண் பிள்ளை போல படிச்சுட்டு வேலைக்கு போகலாம், குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கலாம். தன் கல்யாணத்தை பற்றி தானே தீர்மானித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மட்டும் இன்னும் வயசாகலை. நல்லா வேடிக்கை. ஏளனமாக மெல்லியதாக சிரித்தாள் மங்களா. அவன் யாரோ எவனோ, அனுசியா உருமினாள். அவர் ஒரு நல்ல மனிதர், அதுவரை எனக்கு போதும். கடைசியாகவாவது ஒரு வார்த்தை சொல்லி உன்னை திருத்தலாம்னு பார்த்தேன். நீ உருப்பட மாட்ட. மங்களாவினால் தாழ முடியவில்லை. மணி, என் கல்யாணத்துக்கு நான் உங்ககிட்ட இருந்து ஒரு செல்லாத காசை கூட எதிர்பார்க்கலை. எங்கே இருந்தாலும் நீ நன்னா இருன்னு வாயால கூட சொல்ல உங்களுக்கு தோணலையே. உங்களுக்கு எத்தனை குறுகிய மனது. ஆனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு என் மனம் எப்பவும் நினைக்கிறது. ரொம்பத்தான் பேச கத்துண்டு இருக்கேன், பிழைச்சிக்குவேன். இத்தோட நமக்குள்ள இருந்த சொந்த பந்தம் எல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. அனுசியா விடுவிடுவென்று வெளியே நடந்தாள். தொண்டையை அடைத்த துக்கத்தை விழுங்கி கொண்டு கண்களில் பனித்த நீரை சமாளித்தபடி மங்களா சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்தாள். காசிநாத் இதை கேள்விப்பட்டால் என்ன நினைப்பார்? மங்களா ஒரு சந்தர்ப்பவாதி, அசாத்திய துணிச்சலுடையவள். ஆளை அமைக்கிவிட திட்டம் தீட்டிவிட்டிருக்கிறாள். பார்த்தால் பூனை போல இருந்து கொண்டு பலே கைகாரியாக இருக்கிறாளே. இப்படி அவருக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டால், ஐயோ! உதட்டை சுட்டதை கூட பொருட்படுத்தாது ஆவி பறந்த சூடான காஃபியை வேகமாக விழுங்கினாள். அந்த 2 நாட்களில் பதஞ்சலி மிகவும் பாடுபட்டு விட்டார். ஊர்க்கதை பேசி வீணாக்கிய நேரத்தின் விலையை அவரிடமிருந்து பிரசாத் கக்கி கொண்டு விட்டார். அந்த ஃபைலை பார்க்க வேண்டும், அதை கொண்டு வரும் என்ற அவரது அதிகார கட்டளைகளை கேட்டு அதிர்ந்து மேனேஜர் அறைக்கும் தமது இருக்கைக்கும் இடையே பந்தாக உருண்டு விட்டார். முக்காலி மீது ஏறி நின்று ஃபைல்களை தேடிய விளைவு கழுத்தும் தோள்பட்டையும் விண்வின் என்று தெரித்தன. அடுத்த நாள் காலை விமானத்திலே பிரசாத் பம்பாய்க்கு பறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட பின்னர் தான் நிம்மதியான மூச்சு அவருக்கு. மேனேஜர் வர அன்று சிறிது நேரம் ஆகும் என்ற அடுத்த செய்தி மாபெரும் நிம்மதியை கொடுத்தது. துணிப்பையில் இருந்த ஃப்ளாஸ்கை எடுத்து திறந்து மூடியை காஃபியால் நிறைத்து கொண்டார். ஏமா மாலினி, உனக்கும் கொஞ்சம் காப்பி தரட்டுமா? பாவம், 2 நாளாக கையோடைய டைப் அடிச்சுட்டு இருக்க, அனுதாபத்தில் கரைந்தார். வேண்டாம் சார், டைப் இயந்திரத்திலிருந்து நிமிராமலே அவள் பதில் கொடுத்தாள். மேனேஜர் திடீரென்று வந்துவிட்டால், காலை வேளையில் இங்கே ஒரு காப்பி பார்ட்டியா என்று நினைத்து கொண்டாள். டைரக்டர் வந்து போன அதிர்ச்சியிலிருந்து அவள் இன்னும் மீளவில்லை. வேலை பிழைக்கணும் என்றால் உண்மையாக உழைக்கணும், வீண் கதைகள் கூடாது. தனக்குள்ளே தீர்மானித்தவளாக படபடவென்று எழுத்துக்களை வேகமாக தட்டி கொண்டிருந்தாள். யாருமே அவரிடம் பேச தயாராக இருக்கவில்லை. ஆனாலும் பதஞ்சலிக்கு தன் வயிற்றெரிச்சலை எவரிடமாவது சொல்லி அழ வேண்டும் என்றதொரு ஆதங்கம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இந்த டைரக்டர் இங்கே வந்திருக்கிறார். வயசு ஏறிண்டு போறதினாலோ என்னவோ ரொம்ப குணம் கெட்டு போயிருக்கு. மனுஷனானாலும் பிரண்டையாவா மாறணும்? அது இதுன்னு அரிச்சு தள்ளிவிட்டாரே. அப்பப்பா! காப்பியை ஒரே மூச்சில் விழுங்கிவிட்டு வாயை துடைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார் பதஞ்சலி. யாரும் அவரது பேச்சை காதில் போட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை. அவருக்கு ஒரே எரிச்சல். தமக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டார். ஃபைல்களை தொப்பென்று மேஜை மீது போட்டார். துண்டை உதறி நாற்காலி கை மீது வீசினார். ஹாவ் என்று பெரிதாக ஒரு ஏப்பம் விட்டார். ஒன்றுக்கும் யாருமே அசைய காணோம். வேறு வழியில்லை, அமைதியாக வேலையை கவனிக்கத் தொடங்கினார். அன்று காலை அலுவலகம் இயங்கத் தொடங்கிய சிறிது நேரத்தில் மங்களாவை மேனேஜர் அழைப்பதாக பையன் தகவல் கொடுத்தான். கவனித்து கொண்டிருந்த ஃபைல்களை எல்லாம் கட்டாக வாரிக்கொண்டு அவள் உடனே எழுந்து உள்ளே சென்றாள். வழக்கத்துக்கு மாறாக காசிநாத் அங்கே நின்றபடி தொலைபேசியில் யாருடனும் பேசிக் கொண்டிருந்தான். அவளை கண்டதும் விரைவாக பேச்சை துண்டித்து கொண்டு விட்டான். ஆனால் உட்காரவில்லை. முகம் முழுவதும் பரவிய பெரியதொரு முறுவல். மிஸ் மங்களா, உங்களுடன் மிகவும் முக்கியமான ஒரு சங்கதியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. உங்களை நான் இன்று மாலை ஹாஸ்டலில் சந்திக்க வரலாமா?
இதை கேட்கத்தான் அழைத்தேன். அதிகாரமும் மிடுக்கும் அறைந்த சன்னமான குரலில் வினவினான். மங்களா திடுக்கிட்டு போனாள். என்ன பேச வேண்டுமாம்? மனதிற்குள்ளே ஒரே குழப்பம். உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா இங்கேயே பேசலாம். நான் கேட்க தயாராக இருக்கேன். எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். இந்த மன்னி அண்ணாவை ஏவி விட்டிருக்கிறாள். அவர் வந்து இவரிடம் கத்தி இருக்க வேண்டும். நெஞ்சில் பயத்தில் துடிக்க ஃபைல்களை வைத்துவிட்டு ஆதரவுக்கு மேஜை ஓரத்தை பிடித்து கொண்டு நின்றாள். விவரமாக பேச வேண்டிய விஷயம். அலுவலக நேரத்தை வீணடிப்பதில் பயனில்லை. மீண்டும் அவன் இனிமையாக புன்னகைத்தான். மாலை 4:30 6:30 வரைதான் பார்வையாளரின் நேரம். தெரியும். சரியாக 5:30க்கு அங்கே தோட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஃபைல்களை எல்லாம் நீங்கள் மெதுவாக கவனித்து அனுப்பினால் போதும். இப்போது தேவையில்லை. அவன் தொலைபேசியில் எண்களை சுழற்றத் தொடங்கியதும் அவள் கட்டாக ஃபைல்களை வாரிக்கொண்டு அறையை விட்டு நகர்ந்தாள். இருக்கையில் அமர்ந்ததும் வியர்வையில் ஈரமாகிவிட்டிருந்த தன் உள்ளங்கைகளை கைக்குட்டையில் அழுத்தி துடைத்து கொண்டாள். காசிநாத் கோபமாக விளக்கம் கேட்டால் என்ன பதில் சொல்வது? சுவாசிக்க முடியாது போல நெஞ்சுக்குள்ளே ஒரு இறுக்க உணர்வு. அன்று அவள் தன் மாலை குளியலை அவசரமாக முடித்துக்கொண்டு கீழே வந்தாள். மாலை 5:30 மணியை நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்ததும் அவள் சாப்பாட்டு அறைக்கு போகாது தோட்டத்திற்குள் நடந்தாள். அதற்குள் அவனது கார் நடைபாதை மீது விரைவாக வந்து கொண்டிருப்பதைக் கண்டதுமே அவள் முதுகில் சில்லென்று பயம் கவ்விக்கொண்டது. மெல்ல சிமெண்ட் ஆசனத்தை நோக்கி நடந்தாள். அலுவலக உடையை மாற்றிக்கொள்ள வேண்டித்தான் அவர் வீட்டிற்கு சென்றிருக்க வேண்டும். அத்தனை விரைவாக திரும்ப வேண்டுமானால் பேச வேண்டிய சங்கதி மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். கலவரத்துடன் ஆசனத்தில் ஓரத்தில் மெல்ல அமர்ந்து கொண்டாள். வேட்டியும் ஜிப்பாவுமாக யாரோ ஒரு நெருங்கிய உறவினன் போல அவன் தோற்றம் மனதிற்கு இதமாக இருந்த போதிலும் இடையே மன்னியின் நினைவு முள்ளாக நெருடியது. காசிநாத் வழக்கம் போல ஆசனத்தின் மறு ஓரத்திலே அமர்ந்து கொண்டான். சட்டென்று பேசவில்லை. தொண்டையை பலமாகச் செருமினான். மங்களாவிடம் பதட்டமும் பயமும் அதிகரித்தன. முதலில் இதை பாருங்கள். நம் டைரக்டருக்கு யாரோ எழுதியிருக்கா. பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அண்ணாவா? அத்தனை அவசரமா அவருக்கு? லேசாக நடுங்கிய விரல்களால் மங்களா கடிதத்தை படித்து பார்த்தாள். 2 வாரத்திற்கு முன்னர் யாரோ டைரக்டர் பிரசாத்திற்கு எழுதியிருந்த மொட்டை கடிதம் அது. பல ஆண்டுகளாக உங்கள் நிறுவனத்துடன் வியாபார தொடர்பு கொண்டிருக்கும் வாடிக்கைக்காரர் என்று என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் ஒரு நல்ல நண்பன் என்ற முறையில் தங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். சமீபத்தில் சென்னை அலுவலகத்தின் மேனேஜராக வந்திருக்கும் காசிநாத்தின் நடத்தை தங்கள் மாபெரும் நிறுவனத்தின் கௌரவத்தை பாதிப்பதாக இருக்கிறது. உங்கள் அலுவலகத்தில் உள்ள மங்களா என்னும் பெண்ணுடன் அவர் நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த பெண் இவரை நம்பி வீட்டை விட்டு இவரது பொறுப்பில் ஹாஸ்டலில் தங்கி வாழ்கிறாள். இன்னும் எத்தனையோ அசிங்கமான விஷயங்கள் அலுவலகம் முழுவதும் பரவிவிட்டிருக்கிறது. தங்கள் நிறுவனத்தின் மேனேஜராக பதவியில் இருக்கும் ஒரு பெரிய அதிகாரிக்கு ஒவ்வாத செய்கை இது. உடனடியாக கண்டிக்கவும். தங்கள் நன்மை கோரும் நண்பன். கோபமும் வெக்கமும் தாளாது முகம் சிவந்து போனாள் மங்களா. உடல் முழுவதும் ஆத்திரத்தில் ஆடியது. அண்ணாவா இத்தனை மட்டமாக இருப்பார்? இல்லை. ஒரேடியாக வந்து வெளிப்படையாக பேசி ஆத்திரத்தை கொட்டிவிடுமாளாச்சி அவர். இது கட்டாயம் ஆபீஸில் உள்ளவர்கள் செய்த விஷமம்தான். வியப்பும் வேதனையுமாக பேச முடியாது தவித்தாள். அன்னைக்கு நம் டைரக்டரை விமான நிலையத்தில் சந்திச்சு நான் அவர் தங்க ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போக காத்திருந்தேன். இந்த கடிதத்தை ஹோட்டல் அறைக்குள்ளே நுழைந்ததும் என்கிட்ட கொடுத்தார். படித்தேன். இதை யார் எழுதியிருக்க முடியும்னு ஓரளவு ஊகிக்க முடிகிறதுன்னு சொல்லி சிரித்தேன். அவரும் கூடவே சிரித்தார். டைரக்டர் பிரசாத்துக்கு என் மேலே தனியானதொரு அன்பு. அவர் மேலே எனக்கும் அபார மதிப்பு. ஆனால் என்னை பற்றி அவர் ரொம்ப தப்பாக நினைச்சிருப்பார். அதனாலும் என்னவோ ஆஃபீஸிற்கு வந்ததுமே ஒரு மாதிரி என்னை பார்த்து விட்டு சிரிச்சார் போலிருக்கு. துயரத்துடன் புல்தரையை பார்த்தாள் அவள். அவர் சிரிச்சதுக்கு காரணமே வேற. அதுக்கு நான் தான் பொறுப்பு. இது ஒரு மொட்டை கடிதம், ஒத்துக்கிறேன். ஆனால் நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. உன் பதில்? அப்படின்னு அவர் அடுத்தபடியாக என்னை மடக்கினார். நான் அசந்து போய்விட்டேன். ஆமாம், இந்த கடிதத்திலே இருக்கிறது ஓரளவு உண்மை. இந்த பெண் மங்களா அவளுடைய குடும்பத்தாரோடு மனத்தாங்கல் பட்டு கொண்டு ஹாஸ்டலில் தங்கியிருப்பது உண்மை. ஆனால் அதுக்கு நான் காரணம் இல்லை. அவளை அந்த ஹாஸ்டலில் சேர்க்க உதவியது நான் தான். அடிக்கடி சந்திக்க முயலுகிறேன், உண்மை.
ஒரு மேனேஜர் தன் நிறுவனத்தில் வேலை செய்கிற பெண்ணை தினமும் சந்தித்து பேசினால் என்ன அர்த்தம்? பிரசாத் கேள்வி எழுப்பினார். அர்த்தம் இருக்கு. அவளை நான் மேனேஜர் என்ற அந்தஸ்தில் போய் சந்திப்பதில்லை. ஒரு சாதாரண மனிதன் என்கிற முறையில் சந்திக்கிறேன். இந்த சந்திப்பின் முடிவு? பிரசாத் என்னை விடவில்லை. முடிவு கல்யாணம். விரைவில் எங்கள் திருமணம் நடக்க இருக்கிறது. உங்கள் கம்பெனி மேனேஜர் என்பதில் எனக்கும் பெண்ணை காதலிக்கவும் கல்யாணம் செய்து கொள்ளவும் உரிமை இல்லையா? அந்த பெண் அதே அலுவலகத்தில் வேலை செய்வது என் தவறா? நான் சளைக்காது பதிலளித்து விட்டு சிரித்தேன். பலே ஆள் நீ. இந்த குறுகிய காலத்திற்குள் கல்யாணம் வரை வந்துட்டியே. உன் மனதை மயக்கின அந்த பெண்ணை பார்க்காவிட்டால் எனக்கு ராத்திரி தூக்கமே வராது. வேடிக்கையாக சிரித்தார். அன்று உங்களை என் அறைக்கு வரச் சொன்னபோது பார்த்துவிட்டு நீங்கள் போக திரும்ப முன் முதுகை தட்டி பலமாக சிரிச்சு ஆர்ப்பாட்டம் செய்து விட்டார். மங்களாவின் முகம் மேலும் சிவந்தது. நெஞ்சு இன்னும் வேகமாக துடித்தது. சிமெண்ட் பெஞ்சின் ஓரத்தை நகங்களால் வருடிக்கொண்டு மௌனமாக இருந்தாள். மிஸ் மங்களா, நான் டைரக்டரிடம் இப்படி பேசினது உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கா? ஆனால் அது அப்பட்டமான உண்மை. மீண்டும் திடுக்கிட்டு போனாள். அவள் மெல்ல தலையை நிமிர்த்தி பார்த்தபோது அவன் அவளது அருகிலே நகர்ந்து நெருக்கமாக உட்கார்ந்திருப்பதை உணர்ந்தாள். நேரடியாக கேட்டுவிட வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு தான் இங்கே வந்திருக்கேன். நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன். கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறேன். உங்கள் பதில்? மகிழ்ச்சியிலே நெஞ்சு பூரிக்க, உதடுகள் துடிக்க மங்களா அவனை நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்த்தாள். இதே போல ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி 2 நாளைக்கு முன்னால் நிகழ்ந்தது. உங்களை என்னுடன் அசிங்கமாக சம்பந்தப்படுத்தி யாரோ சொன்ன தகவலை வைத்துக்கொண்டு மன்னி இங்கே வந்து சண்டை பிடிச்சா. கோபம் தாங்க முடியாமல் உங்க பேருக்கு இழிவு வரக்கூடாதுன்னு சட்டுன்னு நானும் இப்படித்தான் சொல்லிவிட்டேன். அப்புறம்தான் அதனுடைய பாதிப்பு பற்றிய சிந்தனை வந்தது. நடுங்கி போய்விட்டேன். உங்க மன்னிக்கிட்ட என்ன சொன்னேன்? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போவதாக சொல்லிவிட்டேன். இப்போ என்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? மிஸ் மங்களான்னு கூப்பிடுறத விட்டுட்டு மங்களான்னு கூப்பிட்டு நீங்கள்ங்கிறத விட்டுட்டு ஒருமையில கேட்டா மன்னிக்கிட்ட சொன்ன பதிலையே சொல்வேன். ஏன்னா என்னை விட வயசுல கொஞ்சம் நீங்க மூத்தவர் இல்லையா? அதுக்கு மதிப்பு. மங்களா, இப்போ என்ன சொல்ற? அவள் பதில் சொல்லாது மோகனமாக மகிழ்ச்சியாக சிரித்தாள். அப்பொழுதுதான் உணர்ந்தாள் அவனது கரம் அவளது வலது கையை எத்தனை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தது. அன்று இரவு அவள் உறங்கவே இல்லை. வருங்காலத்தை பற்றிய இன்ப கனவிலே மிதந்தவாறு பொழுதை கழித்தாள். மறுநாள் காலை அலுவலகத்திற்கு கிளம்ப தயாராகி சாப்பாட்டு அறைக்குள் வந்தவளுக்கு பசியே இருக்கவில்லை. மகிழ்ச்சி மனதை நிறைத்து கொண்டிருந்தது. சிறிதளவு மோர் மட்டும் பருகிவிட்டு கிளம்பிவிட்டாள். போர்டிகோவின் மீது ஒரு பக்கம் சுமையாக படர்ந்து தொங்கிய நித்திய மல்லி கம்மென்று மணந்து கொண்டிருந்தது. கை கீட்டிய ஒரு மலர்கொத்தை பறித்து கன்னத்தின் மீது மென்மையாக மலர்களை அழுத்தி கொண்டு கேட்டை தாண்டி வெளியே வந்தாள். ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள். காசிநாத் காருடன் அவளுக்காக அங்கே காத்திருந்தான். அவளை கண்டதும் இறங்கி காரின் முன்கதவை திறந்தான். இனிமேல் என் அருகே காரில் பக்கத்தில் உட்கார ஆட்சேபனை இருக்காதே, கேலியாக கேட்டுவிட்டு மெல்ல சிரித்தான். ஆபீஸ் அதிக தொலைவில் இல்லையே, பஸ்ஸிலே வந்திருப்பேன். இன்ப கிளர்ச்சியில் முகம் சிவக்க நெஞ்சு பதற அவன் காட்டிய முன்பக்கத்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள். வருங்காலத்தில் தன் மனைவியாக போகிறவளை கொஞ்சம் தூரம் கூட அலைய விட்டு பார்க்க மனம் இல்லை. புன்முறுவல் அளித்தபடி காரை அவன் ஓட்டினான். கேட்க மிக்க ஆனந்தமாகவும் இருந்தது, பெருமையாகவும் இருந்தது. தேங்க்யூ என்று மெல்லியதாக பதிலளித்துவிட்டு மௌனமாக கையில் இருந்த பூங்கொத்தை முகர்ந்து மனத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். வெற்றிலையை கொதிப்பு கொண்டு மெல்ல அசைந்து வந்த பதஞ்சலிக்கு மாபெரும் அதிர்ச்சி. வாயிலிருந்ததை துப்பத் தோணாது லபக்கென்று விழுங்கிவிட்டார். வெற்றிலை சாற்றின் காரம் மாரை அடித்தது. பார்த்த காட்சியின் நயம் மண்டையை உடைத்தது. யாரிடம் சொல்வோம் என்ற ஆதங்கத்திலே வேகமாக மாடிக்கு பறந்தார். பிளாஸ்டிக் உரையை நீக்கி டைப் இயந்திரத்திடம் குனிந்து கொண்டிருந்த மாலினியிடம் ஓடி வந்தார். அவர் வாயை திறக்கும் முன் கண்ணாடி கதவுக்கு பின்னால் மங்களாவும் மேனேஜரும் ஜோடியாக தெரிந்தனர். பெரிய இடத்து பொல்லாப்பு என்று உள்ளுணர்வு உந்தவே பதஞ்சலி தமது இருக்கைக்கு விரைந்தார். பின் ஆசனத்திலிருந்து காரில் சரிசமமாக முன் ஆசனத்தில் உட்காரும் அளவு ரொம்ப நெருக்கமாகி விட்டா போல இருக்கு. மங்களா கெட்டிக்காரியாச்சே, இது விரைவில் கல்யாண பந்தலில் வந்து முடிய போகிறது. இவளுக்கு இப்படிப்பட்டதொரு யோகமா? பொறாமையால் மௌனமாக பொறுமிக்கொண்டு மேஜை மீது இல்லாத தூசியை மேல் துண்டால் ஓங்கி தட்டத் துவங்கினார்.
அழுத்தக்காரியான அவளுக்கு வரப்போகிற அதிர்ஷ்டத்தை எண்ணி எண்ணி அவர் வயிறு எரிந்தது. பகல் உணவு நேரம் நெருங்கும் சமயம் தனது அறையிலிருந்து வெளிப்பட்ட காசிநாத் வேகமாக மங்களாவின் மேஜை அருகே வந்தான். இன்று பகல் எனக்கு ஒரு முக்கிய வேலை இருக்கு. ஆபீஸருக்கு லீவு போட்டுட்டு கிளம்புறேன். சாயங்காலம் 5:30 மணிக்கு ஹாஸ்டலில் சந்திக்கலாம். அவளுக்கு மட்டுமே கேட்கும் அடிக்குரலில் சொல்லிவிட்டு மிடுக்காக வெளியேறிவிட்டான். பதஞ்சலிக்கு மூச்சை நின்றுவிடும் போன்று அழுத்தமானதொரு ஆவல். மேனேஜர் மங்களாவிடம் சொன்ன ரகசியம் என்ன? அன்று மாலை மங்களாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை. காசிநாத்தின் வரவிற்காக முன்னதாகவே தோட்டத்திற்குள் வந்து அந்த சிமெண்ட் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு விட்டாள். குறித்த நேரத்திற்கு அவன் காரை ஓட்டி கொண்டு வந்து சேர்ந்தான். காரிலிருந்து இறங்கியவன் உட்காரவில்லை. என்னோடு கொஞ்சம் வெளியே வர முடியுமா? நிம்மதியாக தனியாக உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம். மங்களா மறுக்காது புறப்பட்டாள். கடற்கரையில் கூட்டமில்லாது ஒரு பக்கத்தில் மணலில் வந்து உட்கார்ந்து கொண்டனர். என்ன விஷயமாக இருக்கும்? ஊகிக்க முடியாத குழப்பத்தில் மண்ணை விரலால் அளந்தபடி மௌனமாக கடலை பார்த்து கொண்டிருந்தாள். உங்க அண்ணாவை பார்க்கத்தான் இன்று பகல் வெளியே போயிருந்தேன். திடுக்கிட்டு போனாள் அவள். அண்ணாவா? அவர் எங்கே இருக்காருன்னு கூட உங்களுக்கு நான் இன்னும் சொல்லவில்லையே. வியப்புடன் அவனை பார்த்தாள். அன்னைக்கு என் உதவியை தேடி என் வீட்டுக்கு வந்தப்போ நீயே உன்னை பத்தி மலமலன் சொன்னதிலேயே உங்க அண்ணா எங்கே வேலை பார்க்கிறாருன்னு தெரிஞ்சு கொண்டு விட்டேன். உன்னை பற்றி மேலே விவரமாக எதையும் யாரிடமும் கேட்க நான் முயன்றதில்லை. என் மனசுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனால் உனக்கு என்னை பிடிக்கிறதான்னு தெரியும் வரை உன்னை பற்றி கேட்கறது ரொம்ப தப்பாக எனக்கு பட்டது. மங்களா மௌனமாக மணலை கிளறி கொண்டிருந்தாள். நேற்று சாயங்காலம் என் மனதுக்கு ஏற்ற பதில் கிடைச்சதும் உடனடியாக நான் உன் அண்ணாவை சந்திக்க விரும்பினேன். அது என் கடமை என்று நினைச்சேன். முதுகு சில்லிட்டு போனதொரு அச்ச உணர்வில் அவள் திகைப்புடன் அவனை வெறித்தாள். அண்ணாவை பார்த்தேலா? என்ன சொன்னார்? கேட்கும் முன் பயத்தில் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கின. ஆபீஸில் போய் பார்த்தேன். விசிட்டிங் கார்டை பார்த்துவிட்டு உடனே உள்ளே வரச் சொன்னார். தனியாகத்தான் இருந்தார். பேச சௌகரியமாக இருந்தது. நாம் இருவரும் எடுத்துக்கொண்ட முடிவை பற்றி சொன்னதும் கோபத்திலே அவர் வெடித்து விட்டார். பட்டம் பதவி இருந்தா சரியா போச்சா? உனக்கு சரியான பேக்ரவுண்ட் கிடையாது. எந்த தைரியத்துல என்கிட்ட பேச வந்துட்ட என்று ஆத்திரமாக இறைந்து கத்தினார். மங்களா சம்மதிச்சாச்சு. என்னை பத்தின விவரத்தை உங்ககிட்ட ஒழிக்காம சொல்லியாச்சு. நீங்க பெரியவராக இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சு எங்களை வாழ்த்தணும் தான் உங்களை காண வந்தேன் என்றேன். முடியாது. முதல்ல இங்கிருந்து மரியாதையாக போயிடு. கொஞ்சம் உறக்கவே சத்தம் போட்டு விட்டார். வேறு வழி இல்லாம எழுந்து வந்துட்டேன். மங்களாவின் முகமும் நெஞ்சும் நெருப்பாக எரிந்தன. அண்ணா இவரை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். மனதிற்குள் வேதனைப்பட்டாள். மனிதர் அத்தோடு என்னை விடலை. வெளியே போக திரும்பினவனை கூப்பிட்டார். மங்களாவை கல்யாணம் பண்ணிக்க நீ விரும்புகிறாய் என்பது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. பரிதாபமாகவும் இருக்கிறது. ஏற்கனவே அவளுக்கு 2 முறை கல்யாணம் நிச்சயமாகி நின்று போன விஷயம் தெரியுமா உனக்கு? அவள் ஜாதகத்தில் ரொம்ப தோஷம் இருக்கு. அந்த 2 வருடம் நிச்சயமாகி கல்யாணம்னு கூடி வந்த சமயம் திடீர்னு செத்து போய்விட்டார்கள். என் தங்கை ஜாதகத்தை தூக்கிண்டு வெளியில் புறப்பட்டாலே கால் இடறி நகம் பெயர்ந்து ரத்தம் கொட்டும். அப்படி ஒரு துரதிருஷ்டம். உனக்கு சாகரத்துக்கு ஆசையாக இருந்தால் என் தங்கை கழுத்தில் தாலியை கட்டு என்று வெறுப்புடன் சீறினார். மங்களாவுக்கு கேட்க கேட்க தாங்கோன்னா அதிர்ச்சி. என்ன பயங்கரம்! கூட பிறந்த தமையன் தங்கைக்கு இப்படியே ஆசீர்வாதம் செய்வார்? ஆனாலும் அண்ணா மனதில் இப்படி ஒரு வன்மம் தேவையில்லை. அவளுக்கு அழுகை குமரி கொண்டு வந்தது. என்ன இது மங்களா? நடந்ததை சொன்னேன். இதுக்கு போய் அழுவானேன்? சேச்சே! சொல்லிக்கொண்டே தன் சட்டை பையில் இருந்த கைக்குட்டியை எடுத்து அவளிடம் நீட்டினான். கண்ணை துடைச்சிக்கோ. எனக்கு வரப்போகிற மனைவியை கண் கலங்காம பார்த்துக்கிடணுங்கிறது என் கொள்கைகளில் முக்கியமானது. புன்னகைத்தான். கண்களை துடைத்து கொண்டு வெட்கத்துடன் அவளும் புன்முருளித்தாள். அண்ணா உங்களை மட்டமாக பேசி அவமானப்படுத்தியதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணா சொன்னது பொய்யில்லை. அந்த கசப்பான சம்பவங்களுக்கு பின்னர் என்னை கல்யாணம் செய்து கொள்ள சட்டென்று யாருக்கும் துணிவில்லை. என் ஜாதகத்தின் மீதும் அதிர்ஷ்டத்தின் மீதும் பழி போட்டு என்னை ரொம்ப பழி வாங்கிட்டா எல்லோரும். பேச முடியாது துயரத்தில் திணறினாள். அவன் மௌனமாக இருந்தான். இதை கேட்ட பிறகு உங்க மனசுல ஏதாவது முடிக்காது தயக்கமாக நிறுத்தினாள்.
மங்களாவை தவிர வேறு யாரையும் மணப்பதில்லை என்கிற உறுதி ரொம்ப அழுத்தமாக மனசில் பதிஞ்சு போய்விட்டது. போதுமா? உன்னை பற்றி ஓரளவு நீ சொன்ன. உங்க அண்ணா மீதியை சொல்லிவிட்டார். ஆனால் என்னை பற்றி நீ எதுவுமே தெரிஞ்சுக்கலையே. ரொம்ப நல்ல மனிதர், என் மனதிற்கு பிடித்தவர், அன்பானவர் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டிருக்கேனே, அது போதாதா? என்னை பற்றி எல்லா விவரமும் நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நமக்குள் ரகசியம் இருப்பதை நான் விரும்பவில்லை. அன்னைக்கு என் வீட்டில் ஒரு படத்தை பார்த்தியே, நினைவிருக்கா? என் குருநாதர்னு சொன்னேனே, அவர்தான் என் வளர்ப்பு தந்தை. திருச்சியை சேர்ந்த மருதநல்லூர் கிராமத்தில் அவர் அப்போ ஒரு டாக்டராக வாழ்ந்த காலம். கிராம மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றதொரு இரக்க மனம். பட்டணத்தில் தொழிலை துவங்காமல் அங்கேயே தங்கிவிட்டிருந்தார். அவர் பின்னர் சொல்லித்தான் எனக்கு என்னை பற்றியே தெரியும். ஒரு சமயம் ஊர் முழுவதும் டைபாய்டு காய்ச்சல் பெருவாரியாக பரவி விட்டிருந்ததாம். பலர் இறந்து போனார்களாம். பக்கத்து கிராமத்தில் பிள்ளையார் கோவில் அர்ச்சகரும் அவர் மனைவியும் 6 மாத சிசுவை தனியே விட்டுவிட்டு டைபாய்டுக்கு பலியாகி விட்டனராம். அனாதையான குழந்தைக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பது என்ற விஷயம் பஞ்சாயத்து வரை வந்துவிட்டது. யாரும் குழந்தையின் பொறுப்பை ஏற்க முன்வரவில்லை. டாக்டர் சதாசிவம் அது சமயம்தான் தனது ஒரே மகனை நோய்க்கு பலி கொடுத்த துக்கத்தில் மூழ்கியிருந்தார். இது தெய்வ செயல் என்று தோன்றியதாம் அவருக்கு. அந்த குழந்தையை தாம் எடுத்து வளர்ப்பதாக முன்வந்தாராம். 7 வயது வரை அவரது ஆதரவில் வளர்ந்தேன். எனது 8வது வயதில் வளர்ப்பு அன்னையும் மரணமடைந்து விட்டாள். ஊட்டியில் இருந்த பள்ளி ஒன்றில் என்னை ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஏற்பாடு செய்துவிட்டு டாக்டர் சதாசிவம் ஊரை விட்டே கிளம்பிவிட்டார். பரோடா அருகில் விஸ்வபுரியில் தமது நண்பர் நடத்தி வந்த அனாதை இல்லத்தில் வைத்தியராக பணிபுரிய சென்றுவிட்ட அவரை நான் கல்லூரியில் சேரும் முன்தான் மறுபடி சந்திக்க முடிந்தது. காவி வேட்டியும் மொட்டை தலையுமாக சந்நியாசி கோலத்தில் சகஜானந்தராக மாறிவிட்டிருந்தார். அவர் இன்னமும் மங்களா முடிக்கவில்லை. இன்னமும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் வயசில் தளர்ந்து போய்விட்டிருக்கிறார். அப்பாங்கிற உறவு முறை அருந்து போச்சு. ஆனால் குருநாதர் என்கிற நிலையில எனக்கு ரொம்ப வழிகாட்டியா இருந்துட்டு இருக்கார். சென்னைக்கு வரும்பொழுது அவரை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தேன். அப்படியா? உபகார சம்பளத்தில் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு பிரசாத் நிறுவனத்தில் சேர்ந்தேன். எனது கடும் உழைப்பு டைரக்டரின் கவனத்தையும் அன்பையும் கவர்ந்தது. கம்பெனி உதவியால் MBA படிச்சு முடிச்சேன். வெளிநாடுகளுக்கு கம்பெனி சார்பாக போய் வர சந்தர்ப்பம் கிடைச்சது. பதவி உயர்ந்தது. சலுகைகள் அதிகமாச்சு. சென்னைக்கு மாற்றலாகி வந்தேன். இப்போது கடற்கரையில் உன் முன்னே உண்மைகளை கொட்டிவிட்டு பதிலுக்கு பயந்து கொண்டு காத்திருக்கிறேன். மெல்ல சிரித்தான். அதான் ஒரேடியாக முதலிலேயே சொல்லிவிட்டேனே. இன்னொரு தடவை கேட்க ஆசையாக இருக்காதா? குரல் குழைய அவளை மென்மையாக பார்த்து முருவளித்தான். என்னை பற்றி அண்ணா சொன்னதை கேட்டு உங்க மனசுல எதுவும் ஏற்படலையா? அதான் முதலிலேயே நானும் சொல்லிவிட்டேனே. திரும்ப கேட்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? மணலில் அலைந்த அவளது கரத்தை சற்றென்று பற்றி கொண்டான். திரும்ப திரும்ப இந்த கரத்தை பற்றி என்னுடையே எப்பொழுதும் இருக்க வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப ஏற்படுகிறது என்று சொன்னால் உன் பதில்? மங்களா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள்.